பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையிலையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். புதன் பொறுத்தவரையிலையும் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய நிலை. அதோடு மட்டுமல்ல, 6ஆம் இடம் என்பது ஒரு வெற்றி ஸ்தானம்னு சொல்லணும். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அதை சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக இந்த மாதம் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் டென்ஷன், பரபரப்பு அப்படிலாம் இருந்திருக்கும். மற்றவங்களாம் யாரும் கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கூட வேலை பார்க்குறவங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக, உறுதுணையாக வேலை பார்ப்பாங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? எந்த டிபார்ட்மெண்ட்டில், ப்ரைவேட் செக்டாரில் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணத்தை நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைப்பது நிறைவேறும் அப்படின்னு சொல்லணும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. ராசிநாதனோடு, அதாவது முக்கூட்டு கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், குரு பார்வையில். சுக்கிரன் கடைசி 10 நாள் உங்களுக்கு உச்சநிலை பெறுகிறார் மீனம் சென்று. செவ்வாய் 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 5ஆம் இடத்தில் 8 நாள் உச்சநிலை, மீதி 22 நாள் குரு பார்வையில் இருக்கிறார். குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ 4ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் 10ல் இருக்கும் குரு 4ஐ பார்க்கிறார். அவர் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆதலால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போது வாங்க பார்க்கலாம். முதல்ல ராசியை சனி பகவான் பார்க்கிறார். 7ல் சனி பகவான் இருக்கார். 7ல் சனி இருந்து ராசியை பார்க்கறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், உறவினர்கள், இல்லை வெளியில் ஆஃபீஸ் போகிறீங்க, போய் போகிற இடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப கவர்ந்து உங்கள் முகமலர்ச்சியோடு வரவேற்ற அன்பர்கள் உங்களை பார்த்த உடனே இப்போ மூஞ்சி திருப்பிப்பாங்க. ஏன்னா 7ல் சனி இருந்தால் ஒரு விரோதம், குரோதம், தனிப்பட்ட ஒரு பகையோ அல்லது ஒரு வெறுப்புணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி அங்கேருந்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதால ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு, ஒரு மந்திச்சு விட்ட நிலை, ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இப்போ குரு பார்த்தால், ராசியை பார்த்தா கோடி நன்மை, சமூகத்தில் பேர், புகழ், அந்தஸ்து உயர்வடையும்னு சொல்கிறோம். அப்போ சனி பார்த்தா அது உல்ட்டாவாயிடும். அவப்பெயர் வரும்.
ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடிட்டு கிரியேட் ஆகும். இப்போ 2ஆம் இடம் 10ல் இருக்கும் குரு 2 குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பத்தில் பண வருவாய் இருக்குமா? நல்ல வருமானம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். ஃபினான்ஸிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் நல்லா ஃப்ளரிஷ் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சாதிக்க போகிறீங்க. ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க, கோர்ட்டில் இப்போ உங்களுடைய திறமையை வாத திறமையை வெளிக்காட்டி கேஸை வின் பண்ணுவீங்க. சமூகத்தில் பேர் புகழ் உயர்வடையும், ரேட்டிங்கும் கூடும். ஒரு ஆசிரியர் இருக்கீங்க, நல்லா பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலதிகாரி மற்ற சக ஆசிரியர்கள் மூலம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. அடுத்த வரக்கூடிய இந்த ஆண்டில் நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கிறதுக்கான ஆவணம் செய்வாங்க. அது ஒரு பெரிய விசேஷம் இல்லையா? இதையும் தாண்டி 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உச்சநிலை குரு பார்வை வேற. அப்போது நீங்கள் எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை தேடி தரும் என்று சொன்னால் மிகையாக. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிற 4க்குடையவன் அவர். மாத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடம் வலுக்கிறது. தாய் வழி சொந்தங்கள் அரவணைப்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை. கல்வி ஸ்தானம் அது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன் தகவல் வரும். சூப்பர். மற்ற பேரண்ட்ஸு உங்களை பாராட்டுவாங்க, உங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்களாமே அப்படின்னு. அது மட்டுமல்ல, காலிமனையோ வீடோ இல்லை ஃப்ளாட்டோ கட்டுவதற்கோ இல்லை வாங்குவதற்கான ஒரு அமைப்போ உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு சிலர் 2 வீலர் 4 வீலர்னு வாங்கக்கூடிய நிலை கூட ஏற்படும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், சுகமாக இருக்கக்கூடிய நிலை. 6ஆம் இடம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய இடம், குரு பார்வை. இப்போ சுகவாசிகளாகவும் ஆரோக்கியத்தில் நிறைவான ஒரு நிலையும் கண்டிப்பாக இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதாவது நீங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ யாரும் ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களுடைய நிலை அப்படி இருக்கிறது. மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி புதன் ஆளில் இருந்தாலும் 10ல் குரு பகவான் இருப்பது சிறப்பு. தொழிலில் வளர்ச்சி இருக்குமா? இருக்கும். உத்தியோக மேன்மை இருக்குமா? இருக்கும். அதாவது குரு இருந்தால் 10ல் இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லணும். ஆனால் அதே குரு வக்ரமாக இருக்க, அப்போ ரெட்டிப்பு இரட்டைத்தன்மைன்னு சொல்லணும். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலர் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த கன்னி ராசியில் எடுத்திங்கன்னா ஒரு 75% உங்களுக்கு சொந்த தொழிலும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு அரசு துறையில் ஒரு 25% தாங்க சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். இல்லை தனியார் துறையாகட்டும், இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுவீங்க, அதுதான் இருக்கும். சாதிப்பீங்களா? கண்டிப்பாக சாதிப்பீங்க. 12ல் கேது இருக்குது. 12ல் கேது இருந்தால் தூக்கம் வராது ராத்திரியில். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அல்லது நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறீங்க, உங்கள் தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேண்டும். 5க்குடையவன் 7ல் இருக்கிறார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேண்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க.
மற்றபடி குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குமா, பணப்புழக்கம் இருக்குமா, வருமானம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா, எல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட கூட கருத்து வேறுபாடு வரும். குடும்பத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படுவாங்க. ஆனால் 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. உங்கள் எண்ணத்துக்கு, உங்கள் கற்பனைக்கு ஈக்குவலாக அவங்க வரமாட்டாங்க, ஈடு கொடுத்து வரமாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி 9, 10, 11 தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். மாசி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் புதுசாக துவங்கலாம், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷம், ஆரோக்கியத்திற்கு குறைவு கிடையாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். பிள்ளையாரை வழிபாடு செய்தவங்க கேதுவுக்கு பிரித்து பண்ணிக்கிங்க. ஆறில் ராகு இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை காட்டுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.